இந்த மேட்ச் வந்து சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி. ப்ரெடிக்ஷன் பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஹிஸ்டரி பேச வேண்டியது இருக்கு. லாஸ்ட் இயர் வந்து லாஸ்ட் இயர் பொதுவாவே ஒரு 2 லெஜெண்டரி பிளேயர்ஸோட ஃபேன் பேஸ்க்குள்ள ஒரு ரைவல்ஸ் மாரி தான் அந்த மேட்ச் எப்பவுமே இருக்கும். ஒரு சைடு டோனி ஃபேன்ஸ் அண்ட் ஒரு சைடு கோலி ஃபேன்ஸ். லாஸ்ட் இயர் ரொம்பவே ஹீட் ஆயிருச்சு. அது ஒரு நாக் அவுட் கேம். சிஎஸ்கே விசஸ் ஆர்சிபி அந்த 4த் ஸ்பாட்டுக்கு வின் பண்றவங்க குவாலிஃபை ஆவாங்க. அப்படிங்கிற மாரி மேட்ச்ல ஆர்சிபி வின் பண்ணி, அது ஏகப்பட்ட நெறையாவே நடந்துருச்சு. அதனால சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 1 இயராவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்க்காக. இவங்கள ஏதோ கடிச்சே ஆகணும் அப்படின்னு. அதுவும் இன்னைக்கு சேப்பாக்ல வேற நடக்குது. ஹர்ஷா, உன்ட்டருந்தே ஆரம்பிப்போம். ஆஸ் அ சிஎஸ்கே சொல்லுங்க. ஃபேனா, நீ எவ்வளோ ஒரு எக்ஸைட்டடா இருக்க? எப்படி நீ சிஎஸ்கே விளையாடுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ற? இந்த ஆக்சுவலி மேட்ச்க்காக. தாண்டி ஒரு கான்பிடென்ட் இருக்கு. சிஎஸ்கே எப்படி இருந்தாலும் சேப்பாக்கல யாராலும் அவ்வளவு சீக்கிரம் தோக்கடிக்க முடியாது. ஸ்பின் ட்ரைவா இருக்கு. ஸோ ஒரு நல்ல மேட்சா இருக்கும். மேபி எனக்கு தெரிஞ்சு விராட் கோலி தான் அந்த டீமுக்கு ஒரு இதா இருப்பான். மற்றபடி யார் வந்தாலும் மிடில் ஆர்டர் எல்லாத்தையுமே வந்து ஈஸியா சிஎஸ்கே ஸ்பின் ட்ரையோ வந்து டாமினேட் பண்ணுவாங்க. பட்டிதாரோட பேட்டிங் ஸ்டைல பொறுத்து தான் ஆர்சிபியோட இது இருக்கு. பட்டிதார் வந்து சிஎஸ்கேவோட ஸ்பின்னர்ஸை டேக் ஆன் பண்ணிட்டானா ஒரு நல்ல மேட்சா இருக்கும். இல்ல நூர் அகமதோட ஸ்பின்ல லாக் ஆயிட்டானா மேபி மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒன் சைடா முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். எனக்குமே வந்து இந்த மேட்ச் வந்து ஒரு ஒன் சைடட் கேமா இருக்கும். ஒரு லைக் ரஞ்சித், ஸோ லிவிங்ஸ்டன், டேவிட் இவங்க எப்படி இந்த ட்ரியோவை மிடில் ஓவர்ஸ்ல ஃபேஸ் பண்ண போறாங்க? எவ்வளவு சேலஞ்சிங்கா இருக்கும்? என்னென்ன பிளான்ஸோட வருவாங்க? கண்டிப்பாவே டேவிட் பத்தி என்ன என்ன சொல்றதுன்னே தெரியல. அவரோட ரெக்கார்ட்ஸ் பார்த்தா நல்லா இருக்கு. ஆனா மேட்ச் ஃபினிஷ் பண்ணி தர அளவுக்கோ இன்னுமே நம்ம எதுவுமே பார்த்தது இல்லை எம்ஐல இருக்கும்போது. அண்ட் ஸ்பின் எதிரிலையும் எப்படின்னு தெரியும், ரெக்கார்ட்ஸ் அவ்வளவா இல்லை அவருக்கு. லிவிங்ஸ்டோன் ஆல்ரெடி நல்ல நாக்கு ஆடினாருன்னு நினைக்கிறேன். பஞ்சாப்ல இருந்தபோது சிஎஸ்கே எதிரில் ஒரு வின்னிங் நாக்கே ஆடினாரு. பட் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாவே ஸ்பின் ட்ரியோ டாமினேட் பண்ணிடுவாங்க இவங்க 2 பேரையும். பட் அதே நேரத்துல பார்த்தோம்னா கண்டிப்பா எனக்கு என்னமோ ஒரு 2 சேவியர்ஸ் இருக்க போறாங்கன்னு தோணுது. எய்தர் இந்த 3 பேர்ல கோலி, ரஜத் அண்ட் ஜிதேஷ், இவங்க 3 பேர்ல இருந்து 2 பேர்ட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 இருக்கும்னு நான் கண்டிப்பாவே எதிர்பார்க்கறேன். ஓகே. தீபக், ஸோ நம்ம இந்த சைடு ஸ்பின் ட்ரியோ பத்தி பேசும்போது சுயா சர்மா பத்தி பேசணும். ஈடன் கார்டன்ஸ்லேயே அன்னைக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருந்தாரு. ஒரு மொமெண்டம் சேஞ்ச் பண்ண அந்த கேமோட மொமெண்டம் சேஞ்ச் பண்ணதே அவர் தான். இன்னைக்கு அவரு சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா எஃபெக்டிவா இருப்பாரா? இல்ல பேட்டர்ஸ் வந்து ஈஸியா அவரை ஓவர் கம் பண்ணிடுவாங்களா? ஐ திங்க் தூபே கண்டிப்பா போட்டு சுரேஷ் சர்மா அடிச்சிருவாரு. அண்ட் அவர் சுரேஷ் சர்மா டீசெண்டா போட ட்ரை பண்ணுவாரு, தூபே அடிச்சிருவாரு. அட் த சேம் டைம் அண்ட் குர்னல் பாண்டியா என்னதான் தூபே அடி வாங்கினாலும் விக்கெட் எடுத்துருவாருன்னு எனக்கு என்னமோ தோணுது. தூபே விக்கெட் எடுத்துருவாருன்னு தோணுது. ஸோ ஓகே. சுரேஷ் சர்மா டீசென்ட் பவுலிங் அவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ ஜாவிதா தான் நாங்க என்ன பேசிட்டு இருந்தோம்னா, இந்த மேட்ச் எப்படி ஸ்பின் ட்ரியோ வந்து ஆர்சிபி ஃபேஸ் பண்ண போறாங்க, அண்ட் சுயா சர்மாவோட இம்பாக்ட் எப்படி இருக்கும், அண்ட் வந்து ஹர்ஷாவும் நானும் என்ன நினைக்கிறோம்னா, இந்த கேம் மேபி ஒன் சைடடா போகும் அப்படின்னு நினைக்கிறோம். லைக் ஆர்சிபி வந்து ட்ராப்ல விழுந்துருவாங்க அப்படின்னு. உன்னோட தாட்ஸ் என்ன? விக்கெட் ஃபாஸ்ட்டாக போகும். ஆர்சிபி இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் சரி, ஸ்பின் ட்ரையட்டும் கண்டிப்பாக சிக்குவாங்க. எனக்கு போன மேட்ச் மாதிரி இருக்காது. இந்த மேட்ச் செம்ம டஃப்பாக இருக்கும் ஆர்சிபிக்கு. நிதேஷ் சர்மா மேபி ஒரு நல்ல கேம் ஆடுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்கு. அவருக்கு 5 ஓவராச்சும் கிடைக்கும் விளையாடுறதுக்கு. அவர் நல்லா விளையாடுவாருங்கிறது என்னோட தாட்ஸ். ஓகே. அண்ட் ஹர்ஷா, ஸோ கலீல் அகமத் ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 3 4 அவரோட மேட்ச் கோலி கிட்ட எப்படி இருக்கும்? எவ்வளோ லைக் கலீல் விக்கெட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா கோலியை? இல்லை கோலி லைக் ப்ளே பண்ணிடுவாரா? இல்ல எனக்கு தெரிஞ்சு கோலி ப்ளே பண்ணிடுவான். என்னதான் ஒரு மேட்சஸ் இருந்தாலும் கோலி வந்து ஒரு மோட்ல இருப்பான். மேபி ஃபில் சால்ட்டோட விக்கெட் இயர்லியா விழுந்தாலும் கோலி வந்து மைண்டுக்கு வந்துடும். கண்டிப்பா வந்து இன்னைக்கு நம்ம தான் ஆடி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல கண்டிப்பா ஆடுவான். ஸோ எனக்கு தெரிஞ்சு கலீல் எடுக்க மாட்டான். அண்ட் எனக்கு இன்னொரு தாட் இருக்கு. என்னன்னா குர்னால் பாண்டியோட பேட்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவா இருக்கும்னு கொஞ்சம் நினைக்கிறேன். ஆமா. ஏன்னா கண்டிப்பா தேவைப்படும். நூர் அகமது ஒரு லெஃப்ட் ஸ்பின்னர் இருக்கும்போது ஜடேஜாவும் போடும்போது மேபி எனக்கு தெரிஞ்சு குர்னால் பாண்டியோட ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஒரு ஹேண்ட் இன்னிங்ஸ் ஆச்சு எதிர்பார்க்கலாம். ஓகே. அண்ட் ரஞ்சித், ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே விளையாடும்போது ரச்சின் ரவீந்திராவோட பேட்டிங் வந்து ஒரு ஹாட் டாபிக் ஆச்சு. லைக் ஒரு ஃபேன்களோட கமெண்ட்டுக்கு அப்புறம். ஸோ நான் சும்மா அந்த கமெண்ட்ஸ் போய் படிச்சு பார்த்தேன். மோஸ்ட் ஆஃப் லைக் அந்த பிச்சில் அப்படி ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பாக தேவை. அப்போதான் வந்து அந்த டீம் விக்கெட் ஒரு சைடு விடாமல் இருந்தால் தான் மற்ற பிளேயர்ஸ் வந்து அதுதான் இருக்கும். ஆனால் சில பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ருத்ராஜால ஒரு எஃபெக்டிவாக விளையாடும் போது ஏன் ரச்சினால விளையாட முடியல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. லைக் ஒரு மிக்ஸ்டு கமெண்ட்ஸாக இருந்தது. உங்களோட தாட்ஸ் என்ன ரச்சினோட அந்த இன்னிங்ஸ் பத்தி? அது ஒரு ஸ்டூப்பிடான ஒரு கமெண்ட்ஸ். அதெல்லாம் கண்டிப்பாக ரச்சின் ஆடினது வந்து ஒரு சூப்பர்வான இன்னிங்ஸ். ஒரு சைடு
சேஸுங்கும் போது ஒரு சைடு உங்களுக்கு விக்கெட் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது அவர் சொல்ல போனா நல்ல ஷாட்ஸ் ஆடினாரு. அந்த சைடு விக்கெட் ஆகிட்டே இருக்கும்போது நீங்க நிக்கே தான் போகணும். இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கேகேஆர் vs ஆர்சிபிங்கும் போது அங்க விக்கெட் போயிட்டு இருக்கும்போது ரகுவன்சி ஆடினாரு, அது நல்ல நாக்கு தான் அது. பட் ஒரு 30 நிப்பாட்டினங்காட்டி அது நம்மளுக்கு அவ்வளவு பெருசா தெரியல. அது அப்படி கண்டிப்பாவே ரச்சின் ஆனதெல்லாம் ஒரு அவர் அவுட் ஆயிருந்தாருன்னா மேபி என்ன வேணா நடந்திருக்கலாம், அங்க யாரு ஸ்டாண்ட் பண்ணிருப்பான்னு தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அவர் ஆடின அவரு தான் மேட்ச் வின்னிங் நாக்கே உண்மையை சொல்லணும். ஓகே. அண்ட் வந்து ஜாவித், இன்னைக்கு சிஎஸ்கேவோட பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும்? லைக் லாஸ்ட் மேட்ச் மாதிரி ட்ரிபாத்தி தான் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்ல கெய்க்வாட் வந்து ப்ரொமோட் ஆகி ஓப்பன் பண்ணுவாரா? கைக்வாட் ஓப்பன் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ரெப்பாட்டி நம்பர் 3 2-3 டீம்ஸ்க்கு நம்பர் 3 தான் விளாண்டுருக்காரு, நல்லா விளாண்டுருக்காரு. அப்படிங்கிறப்போ அந்த சேஞ்ச் எதுவும் பண்ண வேணாம் நான் நினைக்கிறேன். கைக்வாட் ஓப்பன் பண்ணலாம். அண்ட் இன்னைக்கு ரச்சின் ரவீந்திரா vs ஹேசல்வுட் தான் நான் ரொம்ப எதிர்பார்க்க ஒரு கண்டஸ்டா இருந்திருக்கு. ஏன்னா ரச்சின் ரவீந்திராக்கு ஷார்ட் பால்ஸ்ல வீக்னஸ் இருந்திருக்கு, போன ஐபிஎல் இருக்கட்டும் இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் சரி. அண்ட் ஹேசல்வுட்டோட ஸ்ட்ரென்த் வந்து ஷார்ட் பால் தான். ஸோ இந்த மேட்ச் பயங்கரமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹர்ஷா வந்து சாரி தீபக் பேசும்போது தீபக் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி ரியா சர்மாவோட ஓவர்ஸ்ல தூபே வந்து நல்லா விளையாடுவார் அப்படின்ட்டு. ஹர்ஷா, நீ என்ன நினைக்கிற? தூபேயோட இன்னிங்ஸ் எப்படி இன்னைக்கு? துபையோட இன்னிங்ஸ் மேக்ஸிமம் ஓவர்டேக் பண்ற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பா அடிப்பான், அடிக்க போய் தான் அவுட் ஆவான். சிவா சர்மா வந்து நல்லா செவன் மாதிரி நல்லா தூக்கி தூக்கி போடக்கூடிய பவுலர் தான். ஸோ மேக்ஸிமம் சிவா சர்மாட்டே லாக் ஆக சான்ஸ் இருக்கு. ஒரு லாங் ஆஃப்ல லாங் ஆன்ல நல்ல ஒரு வைடா ஒரு பிளேயர் நிறுத்தி தூக்கி போட்டா மேபி துபே அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகே. தென் வந்து இப்போ ஒரு டீம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே ஆர் ஆர்சிபி எந்த டீம் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ, லைக் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு என்ன டிசைட் பண்ணுவாங்க? பேட் ஃபர்ஸ்ட் போவாங்களா, இல்லை லைக் வந்து சேஸ் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்களா? தீபக் சொல்லுங்க. ஐ திங்க் ஸோ சிஎஸ்கே டாஸ் ஆன் பண்ணி பேட் ஃபர்ஸ்ட் போவாங்கன்னு தோணுது. எதனால? ஸ்கோர் போர்ட் ப்ரெஷர் கொடுத்துட்டு ஸ்பின் ட்ரியோ வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ ஆர்சிபி டாஸ் ஆன் பண்ணி அவங்களும் பேட் ஃபர்ஸ்ட் தான் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டு டீமுக்குமே பேட் ஃபர்ஸ்ட் எடுப்பாங்கன்னு தான் தோணுது எனக்கு. ஓகே. சொல்லுது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. தீபக் சொன்ன மாதிரி பேட்டிங் தான் ஃபர்ஸ்ட் போவாங்க. ஏன்னா டிபிக்கல் சேப்பாக் விக்கெட்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் பண்ணணும். லாஸ்ட் மேட்ச் கைக்வாட் பவுலிங் எடுத்ததுக்கு ரீசன் வந்து அந்த பிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்கிறதுனால பவுலிங் டிசைட் பண்ணியிருந்தாரு. இப்போ சிஎஸ்கேக்கு வந்து ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனை வச்சு அவங்க வந்து ஆல்மோஸ்ட் இந்த கேமை கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த ஸ்பின் ட்ரியோ வச்சு அவங்க இன்னும் நல்லா கூட பெட்டரா பவுலிங் போடுவாங்க செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங் இந்த டீம் டாஸ் ஜெயிச்சாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்றது வில் பி ஏ கீ. ஓகே. அது வந்து லைக் ஆர்சிபி ஸ்பின் பற்றி பேசும்போது இன்னைக்கு லிவிங்ஸ்டன்லேருந்து ஒரு 4 ஓவர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா, இல்லை அன்னைக்கு மாதிரி ஒரு பார்ட் டைமாக வந்து டக்குனு அந்த ஓவரை கடத்தி விட்டு போயிடுவாரா? ரஞ்சித். கண்டிப்பாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன கேட்டா. பட் எனக்கு டூபே பத்தி பேசும்போது நான் என்ன நினைப்பேன்னா, இன்கேஸ் புவி வந்து இப்ப ஃபிட்ன்ற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவரு இன்கேஸ் அவர் ஆடிட்டாருன்னா நான் புவிய மேலேயே ஒரு 2 to 3 ஓவர்ஸ் போட வச்சு குருணால் அண்ட் பவர் பிளே ரொட்டேட் பண்ணி வச்சு எசுலுடு கொஞ்சம் ஓவர் சேவ் பண்ணி வச்சு டூபே வந்து நான் கண்டிப்பா அந்த ஷார்ட் பால்ஸ் வச்சு அட்டாக் பண்ண பார்க்கலாம்னு எனக்கு என்னமோ தோணுது. அது கொஞ்சம் நல்ல பிளானா இருக்குன்னு தோணுது டூபேக்கு. அண்ட் இல்லைனாலுமே ஸ்பின்ல அடிக்க போயிட்டு அவுட் ஆவான்னு தோணுது. டோட்டலி இன்னைக்கு டூபே வந்து அடிக்க மாட்டாருன்றது என்னோட கெஸ்டிங். ஓகே. அண்ட் வந்து பட்டீடர் இவரோட நாக் எனக்கு எப்படி இருக்கும்? அதாவது ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே கேகேஆரோட விளாண்டாங்க, ஓகே. பட் இன்னைக்கு வந்து சிஎஸ்கே வந்து ஒரு மேட்ச் அவங்களும் வின் பண்ணிட்டு தான் வராங்க. ட்ரியோ இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்கு, ஸோ ஏகப்பட்ட சேலஞ்சஸ், ஒரு நல்ல ஒரு வெல் சைடு டீம் வேற. அவருக்கு ப்ரெஷர் அதிகமா இருக்குமா, இல்ல ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்ச அந்த கான்ஃபிடன்ஸோட ரொம்ப ஒரு மாதிரி நல்ல பூஸ்ட் ஆகி தான் வருவாரா? ஹர்ஷா. எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல கார்டன்ஸ் இருக்கும். ஸோ வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஹோம் அவங்க அவையில தான் ஒரு மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. அன்னைக்கு கேப்டன்ஸுக்கு ஒரு நல்ல கம்பேக் கொடுத்தான் பட்டிதர். ஸோ நான் சொன்ன ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் பட்டிதரோட இந்த மிடில் ஓவர்ஸ்ல எந்த அளவுக்கு அவன் பேட்டிங் ஆடுறானோ அதுதான் ஆர்சிபியோட ஒரு ஸ்ட்ராங்காவே இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நல்லா ஆடுவான். ஏன்னா அவனுக்கு அடுத்தடுத்து சான்சஸும் வேணும். ஸோ ஒரு கேப்டனா ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஆடுவான். இஃப் கோலி விக்கெட் வந்து பவர் பிளேல போகாம கோலியும் நின்னானா ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் பார்க்க நல்லா இருக்கும். கண்டிப்பா கோலி கைடன்ஸ்ல நல்லா ஆடுவான்னு எனக்கு தோணுது. ஓகே. ரஞ்சித். எனக்கு தெரிஞ்ச கூட கண்டிப்பாவே இன்னைக்கு ரஜத்தோட ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் இருக்குன்னு கண்டிப்பா தோணுது. ஹைலி ரேட் பண்ணுவேன் ரஜத் பட்டிதார் இன்னைக்கு. ஏன்னா வந்து பாத்துட்டோம்னா இங்க சொன்ன மாதிரி ஸ்பின் பிச்சு நம்ம ஸ்பின் எப்படி ஆடுவாருன்னு தெரியும். பட் ரொம்ப பெரிய நாக்கு எதிர்பார்க்க முடியாது. அவர் தான் ஒரு சேவியரா இருப்பாருன்னு எனக்கு தோணுது. ஒரு ஓகே. தீபக், ஸோ கெய்க்வாட், ஸோ பட்டிடர் பற்றி பேசும்போது கெய்க்வாட் வந்து பற்றி பேசணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து ஒரு ஹாஃப் செஞ்சுரி,
அந்த மொமெண்டம், அந்த ஃபார்ம் வந்து இந்த மேட்சும் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஹேசல்வுட் எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறாரு ஹேசல்வுட் அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா ருத்ராஜோட ஃபார்ம் கண்டினியூ ஆகும். அண்ட் ஆசிலூட்ட கண்டிப்பா ஒரு 2-3 ட்ரைவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ டீசெண்டா விளையாண்டுற ஒரு ஆசிலூட்ட மேபி கெய்க்வாட் இருந்து ஒரு 50+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரஞ்சித்? இன்னைக்கு என்னமோ ருத்ராஜ் உண்மையாலுமே நல்ல டச்ல தெரிஞ்சாரு. பட் புவி வந்தாருன்னா புவிட்ட ஏதாவது கண்டிப்பா ஏதாவது மாட்டிப்பாருன்னு தோணுது. அண்ட் ரெசல்யூட்டுமே மாட்டினாலும் மாட்டலாம். டோட்டலி எனக்கு ஒரு மாதிரி எய்தராரா தான் இருக்கு. பட் ஐ எம் கோயிங் வித் ஆர்சிபி பவுலர்ஸ். ஓகே. ஜாவித், சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் டோட்டல் என்னவா இருக்கும்? 170 மினிமம் வந்துடும். இந்த டீம் பேட்டிங் பண்ணாலும் 170 வரும். அது எந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலும் 170 வரும். அதை ரிஃபண்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீம். ஸோ டாஸ் தான் இன்னைக்கு ஃபேக்டர். யார் டாஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் மெயின் பண்றாங்களோ. ஃபேக்டரா இருக்கும். ம். மோஸ்ட் லைக்லி சிஎஸ்கே வில் வின் எனக்கு தெரிஞ்சு. இது எனக்கு சிஎஸ்கே வந்து சேப்பாக்ல 7/7 வின் பண்ணாலும் எனக்கு ஆச்சரியம் கிடையாது. சிஎஸ்கே ஆர் மை ஃபேவரேட்ஸ் டுடே. ஓகே. ஹர்ஷா? கண்டிப்பா சிஎஸ்கே ஜெயிச்சிடும். ஈவன் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு சேஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஆர்சிபி ஸ்பின்னர்ஸ் வந்து சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸோட கம்பேர் பண்ணும்போது பெரிய அளவுல இல்ல. மும்பையுமே போட்டோம்னா அவங்களுக்கு விக்னேஷ் புத்தர் வந்து ஒரு நல்ல பவுலரா இருந்தாரு. பட் இங்கிட்டு நம்ம அப்படி பாக்குறப்ப பாக்கை மட்டும் தான் இருக்காங்க. லைக் லிவிங்ஸ்டன், சிவா சர்மா அண்ட் குணால் பாண்டியா. குணால் பாண்டியாவோட பேட்டிங் நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பவுலிங்லயும் எடுப்பாரு. பட் அந்த அளவுக்கு சிஎஸ்கே சேஸ் பண்ணாலும் சிஎஸ்கே எனக்கு தெரிஞ்சு ஜெயிச்சிருவாங்க. சிஎஸ்கேவோட நெகட்டிவ்னா சிஎஸ்கே மிடில் ஆர்டரா தான் இருக்கும். தீபக் கூட திரிபாத்தி அவங்க தான் கரை சேர்க்கணும். தீபக் சொல்லுங்க. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாலுமே ஒரு 180, 170, 180+ அடிப்பாங்க. அண்ட் செகண்ட் பேட்டிங் பண்ணாலுமே கண்டிப்பா சேஸ் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கே ஆர் மை ஃபேவரட்ஸ் டுடே. அண்ட் நான் ஏன் வந்து ஆர்சிபி சேஸ் பண்ணா ஜெயிக்க மாட்டாங்கன்னு சொல்றேன்னா, கண்டிப்பா ஸ்பின்ட்ரியோ வச்சு அட்டாக் பண்ணுவாங்க. பட்டிலர் கொஞ்சம் நேரம் ஸ்டேபிள் பண்ணுவாரு. விராட் கோலி நல்லா ஓப்பனிங் கொடுப்பாரு. சால்ட் ஒரு குயிக் இன்னிங்ஸ் ஆடிட்டு அவுட் ஆயிடுவாரு. கலில் அகமத்தை வந்து கோலி கண்டிப்பா அடிப்பாரு. அண்ட் ஆல்சோ அதுக்கப்புறமேட்டு விக்கெட் விட்டுருவாங்க. பட்டிலர் மட்டும் தனியா ஆடிட்டு இருப்பாருன்ற மாதிரி தோணுது. ஒன் சைடு விக்கெட் விடும்போது கண்டிப்பா இன்னொரு பக்கம் பட்டிலரும் வந்து அடிக்க போயிட்டு அவரும் அவுட் ஆயிடுவாரு. ஸோ சிஎஸ்கே வில் வின் இஃப் தே பேட் ஃபர்ஸ்ட் ஆர் பவுல் ஃபர்ஸ்ட். ஓகே. ரஞ்சித்? கண்டிப்பாவே ப்ரோ சிஎஸ்கே வில் வின் தான் என்னோட ஒப்பீனியனுமே கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு என்னமோ இஃப் சிஎஸ்கே சேஸ் கண்டிப்பா சாம் கரன் அவர்கிட்ட இருந்து ஒரு குரூஷியலான இன்னிங்ஸ் வந்து பார்க்கலான்னு தோணுது. அண்ட் மேபி எனக்கு இன்னொன்னுமே தோணுது, தோனிட்டு இருந்து ஒரு கேமியோ வருமோ அப்படின்ட்டுமே தோணுது. இன்கேஸ் சேசிங்கா இருந்தா. ஸோ அந்த மாதிரி சேசிங்கா இருந்தா இந்த மாதிரி சாம் கரண்ட் இருந்து கன்ஃபார்ம் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி வந்து பார்த்துட்டோம்னா இஃப் சிஎஸ்கே டிஃபென்ஸ்னா அஸ்வின் வில் பி த கேம் சேஞ்சர் கண்டிப்பா. ஓகே. ஸோ எனக்குமே வந்து என்னோட ஃபேவரட்டுமே இன்னைக்கு வந்து சிஎஸ்கே தான். பட் மேட்ச் வந்து எதர் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, இல்லை சேஸ் பண்ணாலுமே வந்து ஒரு ஒன் சைடடாக தான் போகும் அப்படின்றது பார்ப்போம் என்னன்னு. ஸோ தீபக், உங்களோட பன் பிக்ஸ் யார் ரெண்டு டீம்லையும்? யாரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு நல்லா இருக்கும்? ரஜத் பட்டிதார் ஆர்சிபி சைட் போவேன். ஸ்பின்னர் நல்லாவே விளையாடுவாரு. ஸோ கொஞ்சம் ஸ்டேபிள் பண்ணுவாரு. டாப் ஆர்டர் கையிலானாலுமே ரஜத் பட்டிதாரோட இன்னிங்ஸ் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். அண்ட் ஆல்சோ அவர்கிட்ட இருந்து ஒரு 50 மினிமம் 50 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கமிங் டு சிஎஸ்கே சைடு ராகுல் திரிபாதி வில் பி மை ஃபன் பிக். நான் ஏன் சொல்றேன்னா கண்டிப்பா ஒரு போன மேட்ச் வந்து ஃபெயிலியர்னு சொல்லலாம். தீபக் சார் ட்ராப் ஆனாரு. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து கொஞ்சம் நல்ல இன்னிங்ஸ் இருக்கும். ஹேசல்வுட் பவர் பிளேல போட்டு அவரை வந்து தாண்டிட்டா கண்டிப்பா ஒரு நல்ல இன்னிங்ஸ் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவர்கிட்ட ஒரு 50+ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் 50. ஓகே. ஹர்ஷா, உன்னோட பன் பிக்ஸ்? என்னோட பண்பிக்ஸ் ஆர்சிபி சைடு பார்த்தா குருநாள் பாண்டியா ரொம்ப குரூஷியலா இருப்பான். அண்ட் ஜிதேஷ் சர்மா மேலே எனக்கு ஒரு ஹோப் வருது. ஏன்னா டாப் ஆர்டர்ஸ் ஏதாவது ஃபெயில் ஆனா கண்டிப்பா ஒரு ஜுரல் மாதிரி அவன் கீழே இருந்து ஆடி கொடுப்பான்னு தோணுது. அண்ட் சிஎஸ்கே சைடு பார்த்தா கெய்க்வாட்டோட ஃபார்ம் கண்டினியூஸ் ஆகும். அண்ட் பவுலிங்ல நேத்தன் எலிஸ் மேபி அவன் ஸ்லோவர் பால்ஸ் வச்சு ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு தோணுது. உன்னோட பன் பிக்ஸ் ஜாவேத்? சிபி சைடில் என்னோட ஃபன் பிக்ஸ் ஜிதேஷ் சர்மா அண்ட் ஜாஸ் ஹேசல்வுட். சிஎஸ்கே சைடில் நூர் அகமது ஆப்வியஸா அவர் தான் இருப்பாரு என்னோட ஃபன் பிக்ல. அண்ட் பேட்டிங்ல நான் திரிபாட்டியை பேக் பண்றேன். ஓகே. ரஞ்சித்? சிஎஸ்கேல பார்த்துட்டோம்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் ஷாம் கரன் வித் பேட் அண்டு அஸ்வின் பவுலிங்ல. அண்ட் அப்படியே ஆர்சிபி பக்கம் போயிட்டோம்னா ஐ திங்க் ஜிதேஷ் சர்மா அண்ட் ரஜத் பட்டிதார் மினிமம் ஒரு 50+ எதிர்பார்க்கலாம். அண்ட் கோலி கிட்ட இருந்து ஒரு டீசன் 30 அந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே. எஸ் தயாலோட ரோல் எப்படி இருக்கும்? தயால் ஆர்சிபிக்கு என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்ணா அவரோட பவுலிங் எப்படி இருக்கும் சிஎஸ்கே அகைன்ஸ்ட் பவர் பிளேல? எனக்கு தெரிஞ்ச ஒரு டீசெண்டா தான் இருக்கும். லைக் பெருசா ரன்னும் போகாது. அதே மாதிரி விக்கெட் அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாரு. அப்படி சும்மா நார்மலா வந்து போட்டுட்டு போயிடுவாரு. ஒரு இம்பாக்ட் இருக்காதுன்னு எனக்கு தோணுது.
ரன்ஸ் பர் ஓவர் 9 ரன்ஸ் பர் ஓவர்ன்ற மாதிரி பவர் பிளேல கண்டிப்பா போட்டுருவாருன்னு தோணுது. டெத்ல மேபி ஒரு 10 to 12 ரன்ஸ் மேல கொடுக்க மாட்டாருன்னு தோணுது. விக்கெட்ல சார் ஓகே. ஸோ நம்மளோட டிஸ்கஷன் படி நம்ம எல்லாரோட ஃபேவரட்டும் சிஎஸ்கே தான் இன்னைக்கு. ஸோ லாஸ்ட் இயருக்கு ஒரு ரிவெஞ்சா இந்த மேட்ச் இருக்குமா? ஹோப்ஃபுல்லி சிஎஸ்கே ஃபேன்ஸ், ஆர்சிபி ஃபேன்ஸ் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி இந்த தடவை பண்ணாம இருந்தா ஓகே. நல்ல விஷயம், சந்தோஷம். என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். போஸ்ட் மேட்ச் டிஸ்கஷன்ல பேசுவோம்.